இந்த அஞ்சலியோட அம்மாவும் இருந்துட்டு, என்னதான் இலக்கியா கிட்ட வந்து பூச்சாண்டி காட்டிட்டு இருந்தாலுமே கூட, நம்ம இலக்கியா அதுக்கெல்லாம் அசர்ற மாரியே வந்து கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அஞ்சலியோட வயித்துல குழந்தையே இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லியுமே கூட, அந்த ஒரு விஷயத்த பத்தி இந்த அ அதாவது அந்த அஞ்சலியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறா. என்னடா இது நம்ம பொண்ணு ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லியிருப்பாளோ அப்படின்ற மாரி யோசிச்சாலே இந்த அஞ்சலியோட கதை முடிஞ்சிரும். ஆனா அந்த மாரி எதுவுமே நடக்காம, நம்ம இலக்கியா மேல தான் தப்பு. என்னோட பேர குழந்தைங்களே கொல்றத பார்க்குறியா? அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி, இந்த அஞ்சலியோட அம்மா இருந்துட்டு பயங்கரமா வசனம்லாம் பேசிட்டு இருந்தா. கடைசியில அது எல்லாத்தையுமே நம்ம இலக்கியா ஒரு கொசுவா கூட வந்து பார்த்தீங்கன்னா மதிக்காம, அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. இதுதான் இந்த அஞ்சலியோட மனசுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த அஞ்சலியும், அதுக்கப்புறம் பைரவி 2 பேருமா சேர்ந்து நம்ம கௌதம்க்கு ஃபோன் பண்ணி நான் பம்பர் ஆஃபர தரேன். அது மட்டும் இல்லாம இலக்கியாவ வெளிய எடுக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே நம்ம கௌதம்க்கு, இவன் ஏதோ வந்து இப்ப என்ன சொல்ல வராங்க புரிஞ்சு போச்சு. இப்பதான் வந்து இப்ப என்ன என்னமோ சொல்ல வராங்க. சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பைரவி சொல்றத கேட்கும்போது, உனக்கு தேவை இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில்ல இருக்கக்கூடாது. அவள வெளிய எடுக்கணும். ஆனா அதே சமயம் நான் சொல்றத செய்யணும். அதாவது நான் கை காட்டுற பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த பைரவி இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த செஞ்சா நான் உன் பொண்டாட்டிய வெளிய எடுக்கிறேன்டா அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் நெனைக்கிறாரு. எதுக்கு எலி அம்மனத்தோட ஓடுதுன்னு சொல்லிட்டு இப்பதான் தெரியுது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இவங்க கௌதம் வந்துட்டு, இப்போ ஆரம்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே தவிர்த்தாலுமே கூட, அதாவது இதுக்கு முன்னாடியே இலக்கியா கிட்ட பேசி, கௌதம விட்டு இலக்கியாவ போற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி செஞ்சாங்க. அந்த ஒரு நேரத்தில கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவப்பட்டு இலக்கியாவ காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம கௌதம்க்கு அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு. ஆனா, கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில எப்படி சமாளிக்கிறது? இப்போ இதுக்கு வேற வழியே கிடையாதா? அப்படின்ற மாரி வந்து நெனச்சிட்டு இருக்கும்போது தான், ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் நம்ம கௌதம் கிட்ட சிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மகேஷ் இருக்கான் இல்லையா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட அதாவது நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் அஞ்சலி கர்ப்பமாவே இல்ல. அவ எந்த டாக்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவன் எந்த போலியான ஆதாரத்த ரெடி பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த டாக்டர் பேர் எல்லாத்தையுமே வந்து சொல்லி விட்டுர்றான். அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம் இருந்துட்டு கமிஷனர வந்து கூப்பிட்டுக்கிட்டு, அதாவது மகேஷ் சார் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நேரா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க கூட்டிட்டு போயிர்றாங்க. அங்க கூட்டிட்டு போனதுக்கப்புறமா, அதாவது அந்த டாக்டர் கிட்ட ஃபோ அட நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கன்ன வச்சு மிரட்டி கேட்குறாங்க. "அஞ்சலி உண்மையிலேயே கர்ப்பமா இருக்காளா? அவ கர்ப்பமே இல்ல அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ மட்டும் உண்மையா சொல்லல அப்படின்னா, இங்கேயே சுட்டு தள்றத கூட தயங்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பயங்கர கோவத்தோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம மகேஷ் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காரு. அடுத்ததா உண்மை எல்லாத்தையுமே சொன்ன நம்ம டாக்டர் இருந்துகிட்டு, அதாவது ஏன்னா இந்த டாக்டர் தானே ஆரம்பத்துல இருந்து அஞ்சலிய டெஸ்ட் பண்ணி, அஞ்சலி கர்ப்பம் இல்லாதது, அஞ்சலியால கர்ப்பமே ஆக முடியாதது, அப்படின்ற எல்லாத்தையுமே சொன்னாங்க. இப்போ இவங்க அந்த ஒரு ரிப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்டயும், அந்த போலீஸ் கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துடுறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய வச்சே எல்லாத்தையும் கதைய முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அடுத்ததா அஞ்சலிய வர வச்சு, அஞ்சலி வாயாலேயே எல்லா உண்மையுமே சொல்ல வைக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.